2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இளம்பெண் எடுத்து போட்ட வீடியோ வைரலானதால் வாலிபர் மனமுடைந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர் தீபக், வயது 42. இவர் கோழிக்கோட்டில் உள்ள ஒரு ஜவுளி ஷோரூமில் மேலாளராக வேலை பார்த்து வந்தார். கடந்த 16ஆம் தேதி வேலை விஷயமாக கண்ணூருக்கு சென்றுவிட்டு கோழிக்கோடு திரும்புவதற்காக கேரள போக்குவரத்து கழக பஸ்ஸில் பயணித்தார். அந்த பஸ்ஸில் தீபக் அருகே ஒரு இளம் பெண்ணும் நின்று பயணித்தார். அப்போது தீபக்கின் முழங்கை அந்த பெண்ணின் மார்பகத்தில் பட்டதாக கூறப்படுகிறது. அந்த காட்சியை வீடியோவாக எடுத்த அந்த இளம்பெண் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். ஓடும் பஸ்ஸில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் இவர்தான், அவர் மீது சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேப்ஷனுடன் அந்த இளம்பெண் ஒரு கருத்தையும் போட்டார். வைரலான அந்த வீடியோ 2 கோணங்களில் எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆங்கிள் வீடியோவில் தீபக் அந்த பெண்ணிடமிருந்து 2 அடி தூரத்தில் நின்றிருக்கிறார். இன்னொரு ஆங்கிள் வீடியோவில் தீபக்கின் முழங்கை முன்னும் பின்னும் நகர்வதை இளம்பெண் படம் பிடித்துள்ளார். வீடியோ எடுக்கப்படுவதை அறியாமல் தீபக் நின்றிருக்கிறார். ஒரு தருணத்தில் அவரது முழங்கை மிக அருகில் நின்றிருக்கும் இளம்பெண்ணின் மார்பகம் மீது பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ கேரளாவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனால் தீபக் மனமுடைந்தார். அலுவலகத்தில் இருக்கும் உறவினர்கள், நண்பர்கள் வட்டாரத்திலிருந்தும் தொடர்ந்து கால்கள் வந்ததால் விரக்தியின் உச்சத்துக்கே போனார். அந்த பெண்ணிடம் தவறாக நடக்கும் நோக்கம் எதுவும் தனக்கில்லை, வீடியோ எடுப்பதை கூட நான் பார்க்கவில்லை என குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் கூறியுள்ளார். கவனக்குறைவால் தான் தன் முழங்கை அந்த பெண்ணின் மீது பட்டுள்ளது எனவும் சொல்லி அழுத்திருக்கிறார். குடும்பத்தினர் சமாதானப்படுத்திய பிறகு நேற்று முன்தினம் நள்ளிரவில் தூங்க சென்றார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். காலையில் நீண்ட நேரமாக படுக்கை அறையை விட்டு தீபக் வெளியே வரவில்லை. பெற்றோர் பலமுறை கதவை தட்டினர். எந்த பதிலும் இல்லை. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது தீபக் படுக்கை அறையில் தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார். போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். இந்த வீடியோ கேரளாவில் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. பேஸ்புக்கில் லைக் அள்ளும் நோக்கத்துடன் தான் அந்த பெண் வீடியோ எடுத்திருக்கிறார். தீபக்கின் முழங்கை படாமல் இருக்கும் வகையில் அந்த பெண் தள்ளி நின்றிருக்க முடியும். பஸ்ஸில் பெரிய கூட்டம் இல்லை. ஆனாலும் அவர் அப்படி செய்யவில்லை. தீபக்கின் முழங்கை தன் மீது படும் வரை காத்திருந்து படம் பிடித்துள்ளார் என பல தரப்பிலிருந்தும் பெண் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் தீபக் வேண்டும் என்றேதான் என் மார்பகத்தின் மீது இடித்தார் என சம்பந்தப்பட்ட பெண் உறுதியுடன் சொல்கிறார். தான் படம் பிடித்த மொத்த வீடியோவையும் போலீசிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் பரபரப்பு திருப்பமாக முதல்வர் பினராயி விஜயன், கேரள டிஜிபி சந்திரசேகர் ஆகியோரை சந்தித்து பிரபல சமூக ஆர்வலர் ராகுல் ஈஸ்வர் புகார் அளித்தார். தற்கொலைக்கு தூண்டியதாக பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் கோழிக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்னும் சில சமூக ஆர்வலர்களும் போலீசில் புகார் அளித்தனர். இளம்பெண்ணிடமும் தீபக் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீஸ் முதல் கட்ட விசாரணையில் வீடியோ எடுத்த இளம்பெண் முஸ்லிம் லீக் கட்சியின் நிர்வாகியாக இருப்பது தெரியவந்தது. 2020 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பஞ்சாயத்தில் போட்டியிட்டு வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். தீபக்கின் மனைவி துபாயில் வேலை பார்க்கிறார். அவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். வீடியோ எடுத்த இளம்பெண்ணும் திருமணமானவர்தான். பஸ்ஸில் நடந்த சம்பவத்தில் யார் மீது தவறு என கேரள மக்கள் காரசாரமாக விவாதம் நடத்தி வருகின்றனர்.